ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட கர்த்தர் கடந்த ஒரு மாதம் இருந்து நம்மை அன்பாய் அருமையாய் வழிநடத்தி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்திலும் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். என்னாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போம். மோசே ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவருடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலுமிருந்து புறப்பட பண்ணின பிரயாணங்களாவன. பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்தையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்கள் பேரில் கர்த்தர் நீதி செலுத்தினார்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரோடு கூட தேவன் பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தான் கிறிஸ்தவ ஆராதனைகளிலே நமக்கு தேவ செய்தி என்ற ஒரு நேரம் இருக்கிறது. இந்த தேவ செய்தி என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனைகளை நாம் கேட்டு நடப்பதற்கு இது மிகவும் உதவுகிறது. வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதை கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் இருக்கும். அதன் மூலமாய் நமக்கு எந்த இடரலும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை நான் தியானித்த பொழுது சில சத்தியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை பகிர்ந்து கொண்டு நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை ஒரு பிரயாணத்தை காண்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் ஒரு பிரயாண வாழ்க்கை தான். அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். இது முற்று பெறுவதில்லை. இதனுடைய கடைசி, இந்த உலகத்தினுடைய நம்முடைய பிரயாணத்தின் முடிவு எங்கே இருக்கிறது என்றால் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு போகிறது. நாம் இந்த உலக வாழ்க்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அப்படி முடிந்து போனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், அதன் பிறகு ஒரு மகிமைக்குள் பிரவேசிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மகிமையின் வாழ்க்கை. எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறு வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கிறிஸ்தவ மார்க்கத்திலே நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு தெய்வீக வார்த்தையை சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்திலே அவனுக்கு மரணம் உண்டு, ஆனாலும் அவன் மறுபடியுமாக பிழைப்பான். அதுதான் மறுமையின் நம்பிக்கை. ஆகவே வேதத்திலே அதிகமாக மறுமையை குறித்த வார்த்தைகள் தான் போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் சொன்ன முதலாவது நற்செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதை ஆண்டவர் சொல்லவில்லை. முதலாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அதன் பிறகு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்திற்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். நீங்கள் இந்த உலகத்திலே நன்றாயிருப்பீர்கள் என்பதை சொல்லுகிறார். அப்போ நாம் தேட வேண்டியது முதலாவது பரலோக ராஜ்யம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதற்கு பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான பிரயாணங்களை பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை. நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. அது என்ன நிழல்? இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலே ஒரு 400 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அது இந்த உலக வாழ்க்கையிலே நாம்
இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு உட்பட்டு பாவத்திற்குட்பட்டு நாம் பாவத்தில் வாழ்ந்த நாட்களை காண்பிக்கிறது. அதன் பிறகு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை மோசே என்ற ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பி அந்த மோசேயின் மூலமாய் ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதே போல பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்கும்படியாக இயேசு இரட்சகராய் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்கிற மீட்பராக அவர் வருகிறதை பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் கையிலிருந்து பலவிதமான அற்புதங்களினால் அடையாளங்களினால் அவர்களை மீட்டு அவர்களை நடத்தி போகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பலவிதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்திலே செய்து தமது ஜனங்களை ரட்சித்து அவர் என்ன செய்கிறார்? மீட்டு வருகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு மோசே இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி வருகிறார். இயேசுவும் நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட இருந்து பல அடையாளங்களை அற்புதங்களை செய்து மன்னாவினால் அல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான், அப்பத்தினால் அல்ல என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து வருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் நடத்தினார். இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களை பரம கானானுக்கு நேராய் நடத்துகிறார். அல்லேலூயா. இது நிழல், இது நிஜம். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நிழலாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவைகளுடைய நிறைவேறுதல் தான், நிஜம்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிற இந்த சத்தியங்கள். இன்றைக்கு இந்த சத்தியம் என்ன? இந்த பிரயாணத்தை ஆண்டவர் யாரின் கையின் கீழ் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் என்ற இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பிரயாணம் எந்த பிரயாணமாக இருந்தாலும் அதை நடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவை. இங்கு ஆண்டவர் 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார், மோசே, ஆரோன். இவர்கள் இருவருடைய கையின் கீழ் என்ற இந்த பதம் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய இந்த பிரயாணத்திலே செல்லுகிற நமக்கு இந்த மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் என்பதை போல சில கட்டுப்பாடுகளுக்கு கீழாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதிலே தான் ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் யாருடைய கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். அன்றைக்கு மோசே ஆரோன் கையின் கீழ் அந்த ஜனங்கள் அடங்கி இருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு விசுவாசிக்கு அடையாளம். ஆகவே விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒருவருடைய கையின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய கையின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமினுடைய வீட்டிலே வேலை செய்த ஆகார் என்ற பெண் வருகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை ஏக்கம். 75 வயதிலே ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தார். ஆண்டவர் உன்னை இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஒரு குழந்தை இல்லை என்ற உடனே அந்த ஆபிரகாமுக்கு ஒரு ஏக்கம், எப்படியாவது ஒரு குழந்தையை பார்த்து விட வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு உண்மையாகவே அந்த ஏக்கம் இருக்கிறதை நாம் அறிவோம். ஒவ்வொரு மாதத்திலும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இதுதான் அந்த ஏக்கம். இந்த மாதத்திலாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படிங்கிறது. இதே போல் ஆபிரகாம் 10 ஆண்டுகள் பார்க்கிறார். அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? ஒரு சிறிய முயற்சி செய்கிறார். என்ன செய்கிறார்? தன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்த ஆகாரை அவள் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாட்களிலே சாராள் அவர்களும் அதற்கு உடன்படுகிறார்கள். ஒரு பிள்ளை மேல் உள்ள பாசத்தினால் அதை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பிள்ளை பாசத்தினாலே சில மருத்துவ ரீதியாக சில முயற்சிகளை எடுப்பார்கள், சில காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படியாவது தனக்கு ஒரு பிள்ளை தேவை என்பதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆகாரை தனக்கு மனைவியாக கொண்டுகிறார். அப்போ வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக இருந்த திடீர்னு அந்த வீட்டினுடைய எஜமாட்டியாய் மாறுகிறார். சாராளுடைய தங்கை அப்படிங்கிற ஒரு நிலைமை, அல்லது ஆபிரகாமுடைய மனைவி என்ற ஒரு நிலைமை அடைகிறாள். ஆனால் இது ஒரு கிருபையாய் கிடைத்த ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தாமல் அந்த பெண், அந்த ஆகார் என்ன செய்தாள் என்றால், தான் கர்ப்பவதியான பொழுது, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி,
எனக்கு நேரிட்ட அநியாயம் முதுமேல் சுமரும். தான் கர்ப்பவதி ஆன பொழுது என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். பாருங்கள், தன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே, எதிர்பாராத ஒரு நன்மை கிடைத்த உடனே, தனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த சாராளை அவள் அற்பமாய் எண்ணினாள். இது செய்த பெரிய தவறு. நன்றாய் கவனியுங்கள். ஏன் இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது நாம் பல நிலைமைகளிலே மிகவும் ஏழ்மையாய், தாழ்மையாய், கஷ்டப்பட்டவர்களாய், நசுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்த பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். வேலை ஸ்தலங்களிலே உயர்த்துகிறார், குடும்பத்திலே உயர்த்துகிறார், படிப்பிலே உயர்த்துகிறார், அநேக நன்மைகளை செய்து நம்முடைய வருமானத்தை பெருக பண்ணுகிறார், நம்மை சிறந்தவர்களாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆனால் பொதுவாக நடக்கிற ஒரு காரியம் என்ன, சில ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, தங்களை ஆசீர்வதித்த தேவனை அற்பமாய் எண்ணுவார்கள். அதற்கு காரணமாய் இருந்த ஊழியராய் இருக்கலாம், சபையாய் இருக்கலாம், வேத வசனமாய் இருக்கலாம், சபைக்கு எடுத்த காரியங்களாக இருக்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் கொஞ்சம் அவங்க அற்பமாய் எண்ணுவார்கள். இதுதான் தவறு. இங்கு பாருங்கள், ஆகார் கிருபையாய் கிடைத்த ஒரு வாழ்க்கை, ஆனால் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் வந்த உடனே அற்பமாய் எண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கு சாராள் கொஞ்சம் கடினமாய் நடத்துகிறாள். நடத்தின உடனே ஆகார் அவளை விட்டு ஓடி போகிறாள். நன்றாய் கவனிங்கள். தன் நாச்சியாரை விட்டு ஓடி போனாள். அந்த சுபாவங்கள் சபை மக்களுக்கு வரக்கூடாது. போதகர் ஒரு காரியத்தை கண்டிக்கிறார் என்றால், சரி, இது எனக்கு நல்லது. சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். ஒருவேளை எப்பொழுதும் போதகருடைய வேலை கடிந்து கொள்கிற வேலை இல்லை. ஒரு வீட்டில் அப்பா அம்மா எப்பவுமே திட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. எப்போமாவது தவறு செய்யும் பொழுதுதான் திட்டு வரும். அப்போ அப்படி கண்டிக்கும் பொழுது, அல்லது உபதேசங்கள், பிரசங்கங்கள் கண்டிப்பான பிரசங்கங்களாய் வரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை தான் குத்தி குத்தி காட்டுறாரு, என்னை தான் பேசுகிறாரு அப்படின்னு நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. என்னை சீர்திருத்த, என்னை சரிப்படுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த ஆகார் என்ன செய்கிறாள், அவளை விட்டு ஓடி போகிறாள். அப்பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. கையின் கீழ் அடங்கியிரு. நன்றாய் கவனிங்கள். அப்போ ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? சரி நீ போயிட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லலை. அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, அதை நாம் தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்கள் எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நன்றாய் கவனிக்கணும். ஊழியர்களுக்கு சில வேளைகளில் சிலர் கீழ்ப்படியதில்லை. நான் என்ன கீழ்ப்படியணும், அவர் என்ன சொல்ல நான் ஏன் கீழ்ப்படியணும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆகாருக்கு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் கீழ்ப்படிந்து என்ன செய்ய, அடங்கியிரு. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு தான் மோசே, ஆரோன் என்பவர்களின் கையின் கீழ். ஏன் ஒரு தலைமையை தேவன் கொடுக்கிறார்? எனக்கு தலைமையே வேண்டாம் அப்படின்னா, தலை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? முண்டம். தலை இல்லாதது என்ன சொல்லுவாங்க? முண்டம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தலைமை தேவை. இங்க பாருங்கள், மோசே, ஆரோன் என்பவர்களின் கையின் கீழ் அந்த வார்த்தை. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 77:20. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினீர். கவனிங்கள், மோசே, ஆரோன் என்பவரின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினார். அப்போ ஆண்டவர் அந்த ஜனத்தை நடத்துவதற்கு மோசே, ஆரோனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான்
தேவனுடைய ஊழியர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் தந்த ஊழியக்காரனுடைய கையின் கீழ் நீங்கள் அடங்கி இருப்பது மிகுந்த நல்லது, ஆசீர்வாதம். உங்களை யாராவது ஒருவர் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று, நீங்கள் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், அங்கே வந்தால் நல்லாயிருக்கும், அதை செய்தால் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லணும், இல்லை, கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல வசனம் இருக்கிறது, நல்ல ஜெபம் இருக்கிறது, அவர்கள் கீழே நாங்கள் இருக்கிறோம், முடிஞ்சால் நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள், அமைதியாயிருவாங்க. ஆகவே இதெல்லாம் சபையார் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் ஆகாருக்கு, சரி நீ இப்போ வந்துட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ அவள் கையின் கீழ் அடங்கிரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆகவே மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் தான் ஆண்டவர் இதை நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சரி, 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவருடைய பிரகாரங்களை எழுதினான். அவர்கள் மோசே என்ன செய்கிறார்? கட்டளையிட்ட பிரகாரம், கர்த்தர் எதை கட்டளை இடுகிறாரோ அதன்படி செய்கிறார். எல்லா காரியங்களை ஒழுங்கு செய்கிறார். திருச்சபையானது தேவன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, இதற்கு மாம்சத்திற்கு ஏற்ற காரியங்கள் இல்லை, உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை, கர்த்தர் சொன்னால் அதை நாங்கள் செய்கிறோம். எங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருடைய செயல்களை செய்து வருகிறோம். அதுதான் மோசே செய்கிறார். 3ஆம் வசனத்திற்கு வருவோம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே, 1ஆம் மாதத்திலே 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே, பாருங்கள், இங்கு பஸ்கா என்று வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆரோன் மோசே என்பவர்களின் கையால் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பஸ்கா, முதலாவது பஸ்காவை புசிக்கிறதை பார்க்கிறோம். பஸ்கா என்பது என்ன? பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், கடந்து போகுதல் என்ற அர்த்தம். எங்கிருந்து கடந்து போகிறோம்? பாவ அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போகிற பாதை. அதை ஆண்டவர் எகிப்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லாருக்கும் விடுதலை தருகிறார். 400 வருடம் அடிமைகளாக இருந்த எகிப்தியரை விடுதலையாக்குகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு அதற்கு முன்பதாய் கிட்டத்தட்ட 9 வாதைகள், பார்வோன் அவர்களை விடவே இல்லை. 9 வாதைகளினால் வாதித்த பொழுதிலும், பல நஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் இந்த ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாய் ஒரு வாதை, 10வது வாதை, இந்த வாதையிலே அவன் உங்களை விடுதலையாக்குவான், நீங்கள் எல்லாரும் போகிறீர்கள், நீங்கள் கடந்து போகிறீர்கள். நீங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக ஒன்றை செய்ய வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டும். அதுவரை பஸ்கா என்றால் என்னவென்று தெரியாது. இப்பொழுது சொல்லுகிறார், பஸ்கா என்றால் ஒரு வீட்டிற்கு ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிக்க வேண்டும். அந்த அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் என்ன பண்ண வேண்டும்? பூச வேண்டும். உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அதன் பின்பு நீங்கள் கால்களிலே பாதரட்சியை தரித்து கொண்டு நல்ல புறப்பட்டு ரெடியா நின்றுட்டு நீங்க என்ன செய்யணும்னா அந்த பஸ்காவை புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் புசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் என்ன செய்வான்? எகிப்து தேசம் எங்கும் சங்கார தூதன் கடந்து வருவார். எந்தெந்த வீடுகளிலெல்லாம் இந்த ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளை கடந்து போவார். எந்தெந்த வீடுகளிலே ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளிலே தலைப்பிள்ளைகளை அடிப்பார். தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரணம் அடையும். அப்பொழுது உங்களை நான் புறப்பட பண்ணுவேன். இது ஆண்டவர் சொன்னது. அப்போ நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். பஸ்காவை நீங்கள் என்ன பண்ண, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட நீங்கள் புசிக்க வேண்டும். அப்பொழுது நான் இந்த கடந்து போவேன், உங்களை விடுதலை ஆக்குவேன். அதுதான் உங்களுக்கு விடுதலை. உடனே ராஜா உங்களை கூப்பிடுவான். ராஜா வீட்டில் இருந்து அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருடைய வீடுகளிலும் தலைப்பிள்ளை மறைக்கும். அப்போ அவன் கூப்பிட்டு இனிமேல் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் நீங்க அந்த ஜனங்களிடத்துல போய் என்ன பண்ணணும்? வெள்ளி உடைமைகளை கேட்கணும். நாங்கள் போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளியை கொடுங்க, பொண்ணை கொடுங்கன்னா அவங்க அள்ளி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதன் பிறகு 400 வருஷத்தின் அடிமைத்தனம் முடிவுண்டாகும், நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். இன்றைக்கு அதை நாம் நினைவு கூற வேண்டும். வாசிங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். வாசிங்கள் 1 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். கழித்து விடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இந்த கொரிந்து பட்டணத்தில் விசுவாசிகளுக்கு நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்க கடவோம். அப்படி என்றால் இன்றைக்கும் நாம் இதை பஸ்காவை நாங்கள் புசிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை இருக்கிறது, நம்ம எல்லாரும் அறிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுபடுவதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களோடு கூட அவர் அமர்ந்திருந்து இந்த பந்தியை அப்பொழுது அவர் சொல்கிறார், அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள். அப்புறம் திராட்சரசத்தை எடுத்து, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் புசிக்கிற பஸ்கா என்ன? கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிற, அவருடைய சரீரத்திற்கு இணையாய் இருக்கிற அப்பம், அவருடைய திரு ரத்தத்திற்கு இணையாய் இருக்கிற திராட்சை ரசம். இதை நாம் எப்படி புசிக்க வேண்டும்? புளிப்பில்லாத அப்பங்களாய். புளிப்பில்லாத அப்பம் என்றால் என்ன? அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 9ஆம் வசனம், பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு. புளித்த மாவு என்பது என்ன? எதை காண்பிக்கிறது? இதை எப்படி புசிக்க கூடாது? துர்க்குணத்தோடு புசிக்க கூடாது, பொல்லாப்பான எண்ணத்தோடு கூட புசிக்க கூடாது. ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிற நம்மிடத்திலே துர்க்குணமான காரியங்கள் இருக்குமானால் நாம் அறிக்கையிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அவைகளோடு கூட நாம் செய்யக்கூடாது, பொல்லாப்போடு கூட செய்யக்கூடாது. அதற்கு மாறாக வாசிங்கள், துப்புரவு, உண்மை, பரிசுத்தம், உண்மை, இந்த 2 காரியத்தோடு கூட நாம் இதை என்ன செய்யணும்? ஆசரிக்க கடவோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது மோசேயின் கையில், ஊழியக்காரன் கையில் அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது பஸ்காவை நாம் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். எப்படி புசிக்க வேண்டும்? துப்புரவு உண்மையோடு கூட புசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வது குறிப்புக்குள்ளாய் கடந்து வருவோம். ஏன்னா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே, இதை புசித்த மறுநாளிலே, நன்றாய் கவனிங்கள், இந்த தேவன் நமக்கு கொடுத்த இந்த பஸ்காவை புசித்த மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியர் எல்லாரும் பார்க்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியர் எல்லாரும் பார்க்க. அப்படின்னா என்ன? 400 வருஷம் அடிமைப்படுத்தின இந்த எகிப்தியர்கள் எல்லாரும் பார்க்க. வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிக்கிறீர்களா? ஒரு ஊழியக்காரன் கையில் அடங்கியிருந்து கர்த்தர் கொடுத்த பஸ்காவை நாம் சரியாய் நாம் கடைபிடித்து நாம் காணப்படுவோமானால் மறுநாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை இதுவரை அடிமைப்படுத்தின மக்கள் எல்லாரும் பார்க்க, உங்களை துன்பப்படுத்தின மக்கள் பார்க்க, உங்களை வேதனைப்படுத்தின மக்கள் பார்க்க, உங்களை யார் யாரெல்லாம் உபத்திரவப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி புறப்படுவீர்களாம்? பலத்த கையோடு கூட புறப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த பஸ்காவை நீங்கள் உண்மையாய் நீங்கள் ஆராதித்து பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை உங்களை யார் யார் வேதனைப்படுத்தினார்களோ, யார் யார் உபத்திரவப்படுத்தினார்களோ, யார் யார் துன்பப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் பார்க்க உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் பார்க்க உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலங்களில் அதை பார்க்க போகிறீர்கள், உங்கள் குடும்பத்திலே அதை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவங்க பார்க்க கர்த்தர் நம்மை பலத்த கையோடு கூட வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை தான்
சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். இது யாருக்கு முன்பதாக? சத்துரு பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா இது, நான் நினைச்சேன் அவனை விழுங்கிடலான்னு நினைச்சேன், ஆனா அவனை என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறாரே, அவனுடைய தலையின் மேல் அபிஷேகம் ஊற்றப்படுகிறதே, அவன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே. இதுதான் தேவன் செய்யும் நன்மை. ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அடிமைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயங்கரமான பிரஷர் தாங்க முடியல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த பஸ்காவை புசித்த மறுநாளிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இதுவரை உங்களை துன்பப்படுத்தினவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது, உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. பலத்த கையோடு கூட நீங்கள் புறப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் எனக்கு பிடித்த வசனம். வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் அந்த புறப்பட பண்ணினார் என்ற வசனம். என்ன தெரியுமா? அவர்களை எப்படி புறப்பட பண்ணினாராம்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்களிலே பலவீனப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லை. 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். அத்தனை குடும்பங்களும் ஒருவராவது பலவீனப்பட்டவர்கள், அத்தனை பேரும் பலசாலிகளாய் புறப்பட பண்ணினார். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே. இப்ப கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல நம்மையும் அதிசயங்களை காண பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த பஸ்காவை புசிக்கும் பொழுது நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி புசிக்க வேண்டும்? துப்புரவு உண்மை என்ற இருதயத்தோடு கூட புசிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னிடத்துல எத்தனையோ குறைகள் இருக்கிறதப்பா, எத்தனையோ குறைகள், எத்தனையோ அசுத்தங்கள், துர்க்குணம். நற்குணத்திற்கு பதிலாய் துர்க்குணம் என்னில் இருக்கிறது. என்னை மன்னியாப்பா, என்னை மன்னியாப்பா. என்னிடத்தில் இருக்கிற பாவ அழுக்குகள் நீங்கட்டும் ஆண்டவரே. உண்மையற்றவனாய் இருக்கிறேன். எத்தனையோ காரியங்களிலே நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேன்ப்பா. ஆலயத்துக்கு வர்றதுல உண்மை இல்லை ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறதுல உண்மை இல்லை, சில வேளை நமக்கு கொடுக்கறதுல கூட நான் உண்மை இல்லை, எத்தனையோ காரியங்களில் உண்மை இல்லைப்பா. என்னை மன்னியாப்பா. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட இதை நான் புசிக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த உள்ளத்தில் தங்கும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை என்னை விட்டு போக்கும். அநேக நேரங்களிலே உம்மை தேடுவதிலே, உம்முடைய ஆலயத்திற்கு வருவதிலே ஆண்டவரே நான் உண்மையற்றவனாக இருக்கிறேன். என்னில் அநேக பலவீனங்கள் உண்டு, என்னில் பல பாவங்கள் உண்டு, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு. இந்த பஸ்காவை நான் ஆசரிக்க வேண்டும், ஆனால் துப்புரவு உண்மையோடு ஆசரிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பமாய் நான் ஆசரிக்க கூடாது. என்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே துர்க்குணத்தை எடுத்து போடும், என்னிடத்தில் இருக்கிற பொல்லாப்பை எடுத்து போடும். என் கண்கள், என் எண்ணங்கள், என் சிந்தைகள் ஆலயத்திற்குள் துர்க்குணமாய் காணப்படுகிறது, பொல்லாப்பாய் காணப்படுகிறது. தேவையற்றவைகளை சிந்திக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, என்னை இப்பொழுது புதிதாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உமக்கு முன்பதாய் நான் பாவியா இருக்கிறேன், மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் ஆண்டவரே.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நான் உட்பட எல்லாரும் பரிசுத்தமாய் புசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த புசித்த மறுநாளிலே பலத்த கையோடு புறப்பட்டார்களே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் புசிக்கிற இந்த நேரத்திலிருந்து அவர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய மகிமை, ஒரு பலத்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.